கடவுளை பார்க்க முடியுமா, முருகன்ட்ட பேச முடியுமா, முருகனை நேர்ல பார்க்க முடியுமா, இதெல்லாம் கற்பனை இல்லையா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் வந்ததுன்னா இது ஒருபோதும் கற்பனை அல்ல, உண்மைதான்னு சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கையிலும் முருகப்பெருமானை கண்டு ரசித்து அவனுடைய அனுபவத்தை பெற உகந்த ஒரு நட்சத்திர வழிபாடுனா அது கிருத்திகை நட்சத்திர வழிபாடு தான். அதுவும் கிருத்திகைன்னு சொல்லிட்டாலே மாசம் மாசம் கிருத்திகை வருது. ஆனா அதுலயே ரொம்ப சிறப்பான கிருத்திகை எதுன்னா ஆடி கிருத்திகை தான். இந்த ஆடி கிருத்திகை இன்னைக்கு எப்படி முருகனை வழிபட வேண்டும், ஏன் ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகைக்கு இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல ஒரு அதி அற்புதமான சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா, நீங்க முருகனுடைய உபாசகர்கள் எல்லாம் எடுத்து தீவிரமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு உண்மை ஒண்ணு புரியும். என்னன்னா, அவங்க பூர்வத்துல அதாவது முன்மதாக அந்த சக்தி வழிபாட்டுல ரொம்ப ஆழ்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு அருணகிரிநாத சுவாமியினுடைய நிறைய திருப்புகள் எடுத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் அப்படி மாத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாக்த உபாசகர் மாதிரியே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அம்பாளுடைய மேன்மை அவ்வளவு சொல்லியிருப்பார். இன்னும் எத்தனையோ அடியார்கள் அம்பாளுடைய தீவிர உபாசனையில் இருந்தவர்கள் அப்படியே அம்மா கையை பிடிச்சு கொண்டு போய் முருகன்ட்ட விட்ட சம்பவம் எத்தனையோ இருக்கிறது. அப்படி அம்பாளுடைய சக்தி தான் முருகப்பெருமான் கையிலே வேலாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சிக்கல்ல முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அன்னையிட்டு இருந்து வேல் வாங்கும் போது முருகனுக்கு முத்து முத்தாக வேர்த்து கொட்டக்கூடியதை இன்றும் பார்க்கிறோம். சாக்த வழிபாடும் முருக வழிபாடும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் இந்த ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அம்பாளுடைய உபாசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதத்துல நிறைய விசேஷமா கொண்டாடுவாங்க. அது ஒரு காரணத்திற்காகவும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை என்பது, கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஒரு மறைமுகமான தாய் வழிபாடுதான்.